சொல்லி எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. வீட்டில் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம கீபோர்ட்ல மைன்கிராஃப்ட் ப்ளே பண்ண போறோம். இது ஒரு எபிசோடாவே போகும். கீபோர்ட் டைப்பிங் எபிசோட் அப்படின்னு. இது எபிசோட் பார்ட் 1 மைன்கிராஃப்டோட. பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். கீபோர்ட் போற மாதிரி தான் போகுது. அந்த கீபோர்ட்ல தான் நோக்கிட்டு இருக்கேன். போன்ல தொடவே வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் விஷயம் எனக்கு தெரியாது. அது இப்போ இந்த ஆக்ஸ் செய்யுறது எப்படின்னு தெரியும். ஆனால் அந்த ஆக்ஸ் அந்த இடத்துல இருந்து தொட்டி எப்படி எடுக்கிறது அதெல்லாம் தெரியாது. அதனால அதெல்லாம் கையாலே பண்ணிப்பேன். சாரி என்ன மன்னிச்சிருங்க. ஓகே ரொம்ப தப்பி தவிச்சிருப்பேன். அதெல்லாம் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 16x ஸ்பீட்ல ஓடும். நீங்களே பாருங்க எவ்வளவு நேரம் போகணும். 16x ஸ்பீட். ஓகேவா? ஓகே, வேர்ல்டு நேம் என்ன வைக்கலாம்? இப்போ சும்மா ஏதாச்சும் டைப் பண்ணி பார்ப்போம். டி வேணா நான் சும்மா ட்ரை பண்ணவே எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு பார்த்தா நல்லா ஸ்பீடாக போகுது. சரி நல்லா அப்படின்ட்டு போகும். 3 2 1 இன்ட்ரோவை போட்டுடலாமா? கீபோர்ட் வச்சாங்க கனெக்ட் பண்ண எனக்கு தெரியாது. கரெக்டாக இருக்கும் தெரியாது. ஓகே, இப்போ நான் இந்த ஃபோனோட கனெக்ட் பண்ண போச்சுன்னா அது எப்படின்னு கேட்டால் ஒஸ்பாட்டில் போயிட்டு நீங்கள் ஒஸ்பாட் கீபோர்டில் இருக்கும். அடுத்தது கனெக்ட் பண்ணலாம். அதில் ஒஸ்பாட் பற்றி பாஸ்போர்ட்லாம் கேட்காது. அசால்ட்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அதில் ஒரு பட்டன் ஆன் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கனெக்ட்னு கொடுத்துருப்பாங்க. கனெக்ட் HTTP பாய்ஸ்னு வைப்போம். ஓகேவா? இல்ல பிக் எழுத்தோட வைப்போம். பெரிய எழுத்தோட வைப்போம். எப்படி? ஓகே, என்னோட பெரிய எழுத்து வர மாட்டேங்குது. பெரிய எழுத்து வந்துச்சா சின்ன எழுத்தான்னு தரலாம். எழுத்து மாட்டேங்குது. அதுக்கு பெரிய பெரிய எழுத்தா வருது. அதை அழுத்தி பிடிச்சிட்டு அது போட்டாதான் வந்துட்டு நம்மளால செட்டிங்ஸ்குள்ளே போகாம இது மாற்ற முடியும். ஸ்க்ரீன்ஸ்லாம் மாற்ற முடியும். அதுவும் இதான் இந்த இது அழுகுற மாரி இருக்குங்களா? இதான் இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஒர்க் ஆகுமா ஆகாதா? டிஸ்கிரிப்ஷன் தரல. ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு தெரியும். அதான் நான் வந்துட்டு எனக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ அதை பற்றி யூஸ் ஓகே சங்க் ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டர் இருக்கா. அப்புறம் லாக் அடிக்க ஆரம்பிச்சோம். ஓகே, கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓம் நம சிவாயா சொல்லிக்கோங்க. எல்லாரும் ஓம் நம சிவாயா சொல்லுங்க. ஓகே, உங்களுக்காக கஷ்டப்பட்டு நான் ஒரு நாளாக வீடியோ போடுறேன். என்னன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 சப்ஸ்கிரைபாச்சும் யாராச்சும் பார்த்து பண்ணி விடுங்க ப்ளீஸ் கைஸ். நம்ம சேனல் வந்து நான் கொஞ்சம் நினச்சேன் டெட் சேனலாக இருக்குமோ அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை, அது டெட் சேனல் இல்லை. இப்போ தான் முன்னேறிக்கிட்டு இருக்கு. ஏதோ 32 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. இருங்க ஆக்டிவேட் பண்ணிப்போம். இதுக்கப்புறம் நான் வெட்டி வேலை பண்ணிட்டு இருப்பேன். 16x
சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ நீ என்ன நானும் என்ன வேதங்கள் தேவையில்லை எல்லோரும் உறவே என்றால் சோகங்கள் ஏதும் இல்லை சிரிக்கின்ற நேரம் மட்டும் நட்பென்று தீங்கிடாதே அழுகின்ற நேரம் கூட நட்புண்டு நீங்கிடாதே தோல்வியே என்றும் இல்லை துணிந்த பின்பு என்னடா ஓ யாரோ வீடியோ போட்டுருக்காங்க நம்ம ஏன் கணக்கத்தை ஆண்டியும் வைக்கிறீங்க
ஓகே இப்போ நான் எடிட் பண்றதெல்லாம் சத்தியமா கீபோர்ட் அடைச்சி தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன் கீபோர்ட்டை என்கிட்ட இருக்கிற கோவத்துல அந்த அளவுக்கு வேலையை காமிச்சு விட்டேன் ஆக்ஸ் இருக்குன்னா அந்த ஆக்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல உட்டன் ஆக்ஸ் தான் காமிச்சிட்டா அதை எப்படி எடுக்கிறதுனே தெரியல நிறைய பாடைப்பட்டுக்கிட்டு ஓகே ஆக்ஸெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு தூக்கமாவது உங்களுக்காக உங்க கையில தான் என் தூக்கம் இருக்கு தயவு செஞ்சு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் அப்புறம் நேரா எனக்கு ஊதா அப்புறம் பார்த்துக்கோங்க அப்புறம் என் வாயில பாலை ஊத்திடுவாங்க ப்ளீஸ் கைஸ் எனக்கு தூக்கம் வரையாப்பா என் வாயில பாலை ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லி பாலை ஊத்திடுவாங்க இந்த ஓக் பிளாக்ல எடுத்து அதுல வெள்ளை மரம் ஒன்று வச்சிருக்கேன் அது எதுக்குன்னா தெரியாம மார்க்கெட்டிட்ட போயிட்டு கியூ கொடுக்கறதுக்கு பதிலா கியூ கொடுத்தா தூக்கி போடுமே அப்படின்னு கேட்டா நான் வந்துட்டு மவுஸ் என்கிட்ட இல்லாதனால வந்துட்டு இந்த ஸ்க்ரீனை திருப்பி எடுத்துக்கலாம் நான் மைன்கிராஃப்ட்லேயே கொஞ்சம் செட்டிங்ஸ் கீபோர்ட் அப்படி மாற்றிருக்கேன் அதனால கியூ கொடுத்தா த்ரூ பண்ணாது ஜெட் கொடுத்தா த்ரூ பண்ணும் அப்படிதான் நினைக்கிறேன் ஜெட் கொடுத்தா த்ரூ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிதான் நினைக்கிறேன் ஓகே இப்போ இதெல்லாம் உடைக்கிறதுக்கு நான் சத்தியமா சுவாடால உடைக்கிறேன் காண்ட் ஆயிடுச்சு எனக்கு அதனால இவன் பார்த்தாலே தெரியும் நான் மொபைலில் தான் உடைக்கிறேன் இருங்க அது இப்போ பார்த்தாலே தெரியும் இவ்வளோ வேகமாக ஸ்க்ரீனை உடைக்கிறேன்னு அவங்களுக்கு நான் தெரிஞ்சிருக்குமே நான் எதில் வாட்சின்னு இருக்கேன்னு மொபைலில் தான் ப்ளே பண்ணின்னு இருக்கேன் கடுப்பேற்றி விட்டுருச்சு மொபைலில் தான் கனெக்ட் பண்ணிட்டு கடுப்பேற்றி விட்டுருச்சு இதுக்கப்புறம் பிளாக் பிளேஸ் பண்ணுறதுலாம் இதில் பிளேஸ் பண்ணிடுவேன் உங்களுக்காக நீங்கள் உங்கள் ஹாப்பினஸ்க்காக என் தூக்கத்தை நான் கெடுத்துக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்கள் அம்மா அப்பாவே செருப்பு எடுத்து நைட்டு வராங்க நீ தூங்குடா உனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறோம்டா நீ தூங்கி தொழடா அப்படின்னு எங்கள் அம்மா செருப்பை கட்டி அடித்தாலும் நான் தூங்க மாட்டேன் இதெல்லாம் யாருக்காக உங்களுக்காக நைட்டு ஃபுல்லாக உட்காந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் கொடுத்து முடியல தலைவலிக்குது ரொம்ப தலைவலிக்குது சத்தியமாக தலைவலிக்குது எனக்கு ஸ்க்ரீன் திருப்பதுக்கு ரொம்ப கஷ்டமாயிது காபிள் ஸ்டோனா கோபிள் ஸ்டோனா இது டேய் அது எனக்கு காபிள் ஸ்டோன் தாடா ஏதோ ஒரு ஸ்டோன் ஆனா எனக்கு அது காபிள் ஸ்டோனா கோபிள் ஸ்டோனா எனக்கு டோபிள் ஸ்டோன் டேய் இனிமேல் காபிள் ஸ்டோன் அந்த கோபிள் ஸ்டோன் டோபிள் ஸ்டோன் ஓகே இந்த டோபிள் ஸ்டோன் எடுத்தீங்க போட்டுக்கோங்க தம்பி கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ இந்த டோபிள் ஸ்டோன் எடுத்தியா ஜம்ப் ஓகே நான் போட்ட உடனே மாட்டிடுவே நல்லா சகுனங்க தூக்கம் வருது இருந்தாலும் தூக்காம தூங்கிட்டு இருந்தேன்